ஆளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 29. வேத பகுதி ஆதியாகமம் 12வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 3 வரை. தேவ அழைப்பு. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வசனம் 1. ஆதியாகமம் ஆரம்பங்களின் புத்தகம். மனித இனத்தின் தோற்றம் ஆதாமிலிருந்து தொடங்கியது. பெருவெள்ளத்துக்கு பின் புதிய உலகம் நோவாவிலிருந்து தொடங்கியது. அவ்வாறே ஒரு புதிய நாட்டுக்கான தோற்றம் ஆபிராம் என்ற மனிதனிலிருந்து தொடங்குகிறது. தேவன் அவரை ஊர் என்ற கல்தேய தேசத்தில் சந்தித்தார். இதுவே அவனுடைய வாழ்க்கையின் மிக உன்னதமான திருப்பம். தேவனோடு ஏற்படுகிற சந்திப்பின் மூலமாகவே நம்முடைய வாழ்க்கையும் பொருள் நிறைந்ததாக மாறுகிறது. ரட்சிப்பு அல்லது மறுபிறப்பு அனுபவத்தோடு நம்முடைய உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. இதுவே நம்முடைய விசுவாச வாழ்வின் தொடக்க புள்ளி. கர்த்தர் ஆபிராமிடம் 3 காரியங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டளையுடன் சந்தித்தார். உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு போ. நற்செய்தியை கேட்கும் ஒவ்வொரு நபருக்குமான அழைப்பும் இதுவே. நாம் பிறந்த இடமே நம்முடைய நாடு. இது நிச்சயமாக நாம் சரீர பிரகாரமாக வாழும் வசிப்பிடத்தை அர்த்தப்படுத்துவதில்லை. மாறாக நமக்கு இயல்பாக இருக்கிற பழைய வாழ்க்கையையும் அதன் லட்சியங்களையும் அதன் விசுவாசத்தையும் மற்றும் பணம், புகழ், வழிபாடு போன்றவற்றிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை கூறுகிறது. இவற்றில் பல சாத்தானின் தத்துவங்களோடும் பொய்யான மதங்களோடும் உலக முறைமைகளோடும் பின்னி பிணைந்தவை. நம்முடைய புதிய வாழ்க்கையில் இவை யாவற்றிலுமிருந்து விடுபட்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆபிராம் தம்முடைய இனத்தாரை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டார். இவர்கள் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவினர்கள். இவர்களே நம் வாழ்க்கையை சிறு வயது முதல் வடிவமைக்கிற தார்மீக சக்திகளாக விளங்குபவர்கள். நமது சரீர வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கிறது போலவே ஆன்மீக காரியத்திலும் இவர்களது தாக்கம் இருக்கிறது. இவர்களது தலையீட்டிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நம்முடைய இனத்தாரை விட்டு பிரிந்து போய்விட வேண்டும் என்பதல்ல பொருள். நாம் தேவ அழைப்பை கேட்கும் போது இவர்களுடைய கருத்துகள், மரபுகள், குடும்ப நண்பர்களிடமிருந்து வரும் அழுத்தங்கள் ஆகிய யாவற்றையும் நாம் கைவிட தயாராக இருக்க வேண்டும். இவை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை வெளிக்காட்டாமல் மூடி மறைத்து கொள்ள வைத்துவிடும் அல்லது நீர்த்தி போக செய்துவிடும். நம்மை அழைத்த தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதே நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். அவரது கருத்தே இன்றியமையாதது. ஆபிராமின் தந்தை வீடு, அதாவது இதுவரை நம்மை வழிநடத்திய தந்தை, தாத்தா போன்ற மூத்தோருடைய பாரம்பரிய வழிகள், ஆலோசனைகள் போன்றவற்றிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். இவர்கள் நம் முதல் தந்தையாகிய ஆதாமின் இயல்பை பெற்றவர்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் அவர்களது சொல்லை கேட்க வேண்டும் என்பது உண்மை. இதை வேதமும் போதிக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ளான உங்கள் அழைப்பு, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியம் மற்றும் அவரை முழு மனதுடன் பின்பற்றுவதற்கு இவர்கள் தடையாக இருக்க வாய்ப்புண்டு. நினைவிற்கொள்வோம். பிதாவே, உம்முடைய அழைப்புக்கு இணங்கி பழையவற்றை விட்டுவிட உதவி செய்யும். ஆமேன்.